வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சோரியாசிஸ் பற்றியும் இந்த சோரியாஸ்க்கான ஒரு மருந்து, அதாவது வெட்பாலை தைலத்தை பற்றியும் இந்த வெட்பாலை தைலத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். பலருக்கும் தோல்ல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது சோரியாசிஸ் பிரச்சனை தான். இதுக்கான காரணங்கள் என்ன, இதுல இருந்து எப்படி எளிமையா நம்ம வெளிவருது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது தோல் அப்படின்னு சொல்லும் பொழுதே உடல்ல மிக முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்றது நம்ம மறந்துடக்கூடாது. உடல் பருமனா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உடல் மெலிவா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம உடலினுடைய எடையில 15% நம்மளுடைய தோல் தான். நிறைய நுண்ணுயிர்கள் வாழக்கூடிய இடமாகவும், அதே மாதிரி உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய கிருமிகள் உடலுக்குள்ள நுழையாதவாறு நம்மளை காக்கக்கூடிய ஒரு பெரிய உறுப்பும் இந்த தோல் தான். அப்ப எதுவுமே இந்த தோல் மூலமா உள்ள போகாதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. அதாவது நம்மளுடைய தோல் ரொம்பவே ஒரு புத்திசாலியான உறுப்பு. உடலுக்கு தேவையான சத்து பொருட்கள், உதாரணத்துக்கு வைட்டமின் டி சத்துக்கள் மாதிரியான சத்துக்களை தோல் மூலமா உடல் ஊடுருவ செய்து பெற்றுக்கொள்ளுது. அதே மாதிரி நம்மளுடைய உடலினுடைய வெப்பத்தை சீரா வைக்கிறதுக்கும் இந்த தோல் நமக்கு உதவி செய்யுது. நம்மளோட தோல்ல இருக்கக்கூடிய இந்த துளைகள் மூலமாக சுவாசிப்பது, யூரியா மாதிரியான கழிவுகளை வெளியேற்றுவது, கொழுப்பு, நீர் மாதிரியான பொருட்களை சேமிச்சு வைக்கவும் இந்த தோல் நமக்கு உதவி செய்யுது. இப்படி பல வேலைகளை செய்யக்கூடிய தோல்ல பல பிரச்சனைகளையும் நம்ம பார்க்க முடியும். அதுல மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த சோரியாசிஸ் பிரச்சனை. அதாவது நோய் எதிர்ப்பாற்றலினுடைய சீரற்ற தன்மையினால வரதுதான் இந்த சோரியாசிஸ் பிரச்சனை. பொதுவா உடல்ல சிறு சிறு தடிப்புகள் ஏற்படும். அதே மாதிரி வெண்மையான பளபளப்பான மீன் செதில்கள் மாதிரி மூடப்பட்டு இருக்கக்கூடியதாகவும் இந்த பிரச்சனை இருக்கும். இந்த செதில்களை நம்ம பிச்சோம்னா ரொம்ப சின்ன அளவுல இருக்கக்கூடிய அதாவது குண்டூசி முனை அளவு இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து ரத்த கசிவு ஏற்படும், படை உருவாகும். அது மட்டும் இல்லாம எரிச்சல், நமைச்சல்னு பலவிதமான பிரச்சனைகளும் சின்ன கட்டிகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த சோரியாசிஸ் பிரச்சனை. இதை காலாஞ்சிகை படை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சின்ன வடிவம் இருக்கக்கூடிய படைகள், கிருமி தொற்று இல்லாத கொப்பளங்கள், அக்கள், தொடைப்பகுதி, தொப்புள்னு எல்லா இடங்கள், நம்ம உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையும் எல்லா இடங்கள்லயும் தடிப்பான வெடிப்புகளுடைய படைகளாகவும் இது வரலாம். நாள்பட்ட நிலையில பார்த்தோம்னா முழங்கால்ல மூட்டுகளை பாதிக்கக்கூடியதாகவும், வாத நோய்கள், அதாவது நகர விடாத அளவுக்கு நம்ம உடலை பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாகவும் இருக்கு. பொதுவா இந்த தோல்ல இந்த செதில்களா, அதே மாதிரி சிவப்பான திட்டுகளும், அதிகப்படியான தோல் உரிதலும், சில நேரங்கள்ல அரிப்பு ஏற்படுவதையும் நம்ம சோரியாசிஸ்னு சொல்லுவோம். இது உடல்ல குறிப்பிட்ட பகுதிகளில் தான் வரும் அப்படின்றது கிடையாது. உடல்ல எல்லா பாகத்திலயுமே எந்த பாகத்துல வேணாலும் ஏற்படும். இந்த நோய்க்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலினுடைய வாத பித்த கபத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அதாவது நவீன மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நோய்க்கான காரணம் அறியப்படாததாகவே இருக்கு. அதே மாதிரி இதை சரி செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் நவீன மருத்துவம் சொல்லக்கூடியதா இருக்கு. பொதுவா மன அழுத்தம், நோய் தொற்று, நம்மளுடைய சீரற்ற உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய சுற்றுப்புற சூழல், இவைதான் இந்த நோய்க்கு மிக முக்கிய காரணமாகவும் இருக்கு. இந்த நோய் பார்த்தோம்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரை வேணாலும் தாக்கக்கூடிய ஒரு நோயாகவும் இருக்கு. மன அழுத்தத்தினாலேயே இந்த நோய் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இந்த நோய் அதிகரிக்கும் பொழுதும் மன அழுத்தம் ரொம்பவே அதிகமானதையும் நம்ம பார்க்க முடியும். அதனால ஆரம்ப காலத்திலயோ இல்லைன்னா இந்த நோயை கண்டறிஞ்ச உடனே இதுக்கான மருத்துவத்தை நாம மேற்கொள்ளும் பொழுது ரொம்ப விரைவாகவும் ரொம்ப எளிமையாகவும் இந்த நோயிலேருந்து நாம வெளிவர முடியும். இந்த நோயை ரொம்ப எளிமையா கட்டுப்படுத்தவும், அதே மாதிரி ரொம்ப எளிமையா இந்த நோயிலேருந்து நம்ம வெளிவரவும் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளால முடியும். அதாவது இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா அது வெட்பாலை தைலம் தான். மருந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். பொதுவாகவே இந்த சோரியாசிஸ் நோய்க்கான ஒரு மருந்து அப்படின்னு சொன்னா அது வெட்பாலை தைலம் தான். இந்த வெட்பாலை தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெட்பாலை அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா அது ஒரு மரம், அதாவது வெட்பாலை மரம். இந்த மரத்தினுடைய இலைகள் மூலமாகவும் இந்த மரத்தினுடைய பால் மூலமாகவும் நம்ம தயாரிக்கக்கூடியதான் இந்த வெட்பாலை தைலம்னு சொல்லக்கூடியது. நாம இந்த தைலம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். இதுதான் வெட்பாலை மரம் சொல்லக்கூடியது. ரொம்ப அழகான சின்ன பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மரம் இது. பொதுவா கோடை காலத்துல பூக்கக்கூடிய மரம் இது. அதே மாதிரி ஆடி மாதத்துல அழகான வித்தியாசமான ஒரு காய்களை உடைய மரம் இது. இந்த மரத்தினுடைய இலைகளை பயன்படுத்தி தான் நாம இன்னைக்கு இந்த சோரியாசிஸ் நோயிலிருந்து எளிமையா வெளிவரதுக்கான ஒரு மருந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்றது பார்க்க போறோம். இப்ப இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த மருந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் அவசியமானது. எந்த விதமான ரசாயன கலப்பும் இல்லாத தேங்காய் எண்ணெய் ரொம்பவே முக்கியமானது. அந்த மாதிரியான ஒரு தேங்காய் எண்ணெயை நான் எடுத்துக்கிறேன். எங்க இந்த தேங்காய் எண்ணெயை ஆன்லைன்ல நம்ம வாங்கலாம் அப்படின்றதோடைய லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதே அளவுக்கு நாம இலைகளை இப்ப சேகரிக்கலாம். வெட்பாலை இலைகளை நான் எடுத்துக்கிறேன்.
இந்த இலைகளை நம்ம உடைக்கும் பொழுதே பார்த்தோம்னா தெரியும் அந்த பால் வரது. இந்த பால் சிறந்த ஒரு மருந்து. சாதாரணமாக நம்ம உடல்ல தோல்ல எங்கேயாவது அடிபட்டுது அப்படின்னா அந்த இடத்துல இந்த பாலை நம்ம வைக்கும் பொழுது விரைவாக அது சரியாகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பாலோட சேர்ந்து இந்த இலைகளை அப்படியே நான் இந்த எண்ணெயில் சேர்க்குறேன். இந்த ஒவ்வொரு துளி பாலும் இந்த இலைகளும் ரொம்பவே மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. பொதுவாக இந்த வெட்பாலை மரம்னு சொல்லக்கூடியது கிராமங்களில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் இது. நகரங்கள்லையும் நம்ம இதை பார்க்க முடியும். ஆனால் கிராமங்களில் பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல நம்ம இந்த வெட்பாலை மரங்களை பார்க்க முடியும். எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு இலைகளை சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சம் தான் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியான எண்ணெயும் அதுக்கேற்ற மாதிரியான இலைகளையும் நீங்கள் சேர்த்து தயாரிச்சுக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் மேலே ஒரு துணியை வச்சு நான் கட்டிட்டு இதை ஒரு வாரத்துக்கு நம்ம வெயிலில் வைக்க போகிறோம். இப்போ ஒரு நாள் நான் வெயிலில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதோட நிறத்தை பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். நல்ல ஒரு அடர்ந்த ஒரு ஊதா நிறத்தை நம்ம இதில் பார்க்க முடியும். இதே ஒரு 7 நாட்கள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊதா நிறம் நல்ல ஒரு கருநீல செம்மை நிறத்துக்கு மாறி இருக்கும். அதாவது ஒரு பிங்கிஷ் ப்ளூ கலருக்கு இந்த எண்ணெய் மாறி இருக்குதை நம்ம பார்க்க முடியும். பொதுவாக அந்த பொட்டாசியம் பெர்மேங்கனேட் கலர்னு சொல்லுவோம், அந்த நிறத்துக்கு இது மாறி இருக்கும். இதுதான் வெட்பாலை தைலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த 7 நாள் நம்ம அதாவது காலையில் நம்ம சூரிய ஒளியில் வச்சுட்டு சாயந்தரமாக எடுத்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். திருப்பி இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரிய ஒளியில் வச்சு இதை சூரிய படம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 7 நாள் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த நிறத்தில் கிடைச்ச இந்த எண்ணெயை நம்ம இந்த இலைகளை மட்டும் பிழிஞ்சு தனியாக எடுத்துட்டு இந்த எண்ணெயை மட்டும் சேகரித்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேகரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த தைலம் தான் வெட்பாலை தைலம்னு சொல்லக்கூடியது. சரி, இதை எப்படி இப்போ பயன்படுத்துறது அப்படின்றது பார்க்கலாம். பொதுவாக இந்த செதில், அதாவது அந்த மீன் செதில்கள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி செதில்கள் இருக்கக்கூடிய அந்த படை இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த தைலத்தை பூசி ஊற வைக்கணும். அந்த இடம் உலர்ந்து போகாத அளவுக்கு நம்ம தொடர்ந்து இந்த தைலத்தை பூசிட்டே இருக்கிறது ரொம்பவே அவசியமானது. இந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது ஒரு 3 மாத காலங்கள்லேயே இந்த சொரியாசிஸ் நோயிலேருந்து நம்ம வெளிவரது சாத்தியமாகும். இந்த மாதிரி அந்த இடம் உலர்ந்து போகாமல் வெட்பாலை தைலத்தை அங்கே தேய்ச்சிட்டே இருக்குது நல்ல ஒரு சிறந்த நிவாரணத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அந்த வலி எரிச்சல்லேருந்து நம்ம எளிமையாக வெளிவரதுக்கும் அது உதவி செய்யும். அந்த மாதிரி எல்லா நேரமும் நம்ம ஊற வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணான்னா குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவதும் இதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பயத்த மாவுன்னு சொல்லுவோம், நம்ம பச்சை பயிர் இருக்குல்ல, அதை மாவாக்கி அந்த மாவை பூசி நம்ம உடல்ல குளிச்சு வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது நோயிலிருந்து நம்ம முற்றிலும் வெளிவரதையும் நம்ம பார்க்க முடியும். நோயினுடைய தாக்கத்தை பொறுத்து இந்த தைலத்தை நம்ம தேய்க்கும் பொழுது வெளிவரக்கூடிய காலமும் மாறுபடலாம். பொதுவாக இந்த வெட்பாலை தைலத்தை உள்ளுக்கும் எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க கண்டிப்பா சித்த மருத்துவரையுடைய ஆலோசனையை பெற்று அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது அவசியமானது. இந்த வெட்பாலை தைலத்தை பயன்படுத்தும் பொழுது 95% சோரியாசிஸ் பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிவரதுக்கு அது உதவி செய்யும். அதுக்கான உணவு கட்டுப்பாடுகள் ரொம்பவே அவசியமானது. அதே மாதிரி நம்மளுடைய மனநிலை, மன உளைச்சல் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து வெளிவரதும் அவசியமானது. ஏன்னா இதெல்லாமே இந்த நோயினுடைய தாக்கத்தை அதிகரிக்கக்கூடிய காரணமாகவும் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அழுத்தம் இல்லாம இருக்கிறதும், தியானம், ஆசனம், மூச்சு பயிற்சி மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்றது, ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறது விரைவா இந்த சோரியாசிஸ் பிரச்சனையிலேருந்து முற்றிலும் வெளிவரதுக்கு நமக்கு பெரிய அளவுல உதவி செய்யக்கூடியதாகவும் இருக்கு. தோல்ல ஏற்படக்கூடிய இந்த சோரியாசிஸ்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரது சுலபமான ஒரு விஷயம் தான். தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை இது கிடையாது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வெட்பாலை மரங்களை அடையாளம் கண்டு நாமளே தயாரிச்சு பயன்படுத்துறது சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா சித்த மருந்து கடைகள்லயும் இந்த வெட்பாலை தைலம் கிடைக்குது. ஆன்லைன்லயுமே இதை நம்ம வாங்கிக்க முடியும். அதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ இதை நாமளே தயாரிச்சு பயன்படுத்துறது சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த மாதிரியான முறையில தயாரிச்சு பயன்படுத்திட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.